என் தங்கமே, உன் குடும்பத்தில் அமைதி வேண்டுமென்று உன் உள்ளம் ஏங்குகிறதை நான் அறிவேன். வீடு என்பது கல் சுவராலும் சிமெண்டாலும் ஆன கட்டிடம் அல்ல. வீடு என்பதே உன் மனதின் பிரதிபலிப்பு. வீட்டில் உள்ளவர்களின் சிரிப்பு, பாசம், புரிதல், அன்பு தான் அந்த வீட்டை சொர்க்கமாக மாற்றுகிறது. ஆனால் சில சமயம் வீட்டில் சண்டை, கோபம், குறைசொல், புரியாமை வந்துவிட்டால் அந்த வீட்டின் ஆனந்தம் அழிந்து விடுகிறது. உன் மனம் வலிக்கிறது, ஏன் என் வீட்டில் அமைதி இல்லை என்று. என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு எளிய பழக்கம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு பழக்கம் உன் வீட்டில் அமைதியை விதைக்கும் விதையாக இருக்கும். அந்த பழக்கம் காலை எழுந்தவுடன் என் பெயரை அழைத்து ஒரு நிமிடம் உன் மனதை சுத்தப்படுத்துவது. அதுவே உன் நாளை முழுவதும் பாதுகாக்கும். நீ காலையில் கண் திறக்கும் போது பல எண்ணங்கள் உன் மனதில் வரும். இன்று என்ன சமைக்க, வேலையை எப்படி முடிக்கலாம், குழந்தைகளின் படிப்பு என்ன ஆகும், பணம் எப்படி வரும் என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வேகமான எண்ணங்கள் தான் உன் மனதை சோர்வடைய செய்கிறது. ஆனால் என் பிள்ளையே, கண் திறந்த உடனே 2 கணங்களுக்காவது என்னை நினைத்துவிட்டு, அம்மா, இன்று என் குடும்பத்தில் அமைதி தரும் நாள் ஆகட்டும் என்று சொல்லு. அது உன் மனதை சுத்தப்படுத்தும். என் தங்கமே, நீ உன் வீட்டில் காலை நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாயோ அதுதான் அந்த நாளின் குணத்தை நிர்ணயிக்கும். ஒரு வீட்டில் யாராவது காலை எழுந்த உடனே சண்டை போட்டால் அந்த சண்டையின் அதிர்வு முழு நாளும் இருக்கும். ஆனால் காலை எழுந்த உடனே புன்னகை, அன்பான வார்த்தை, பிரார்த்தனை இவை நடந்தால் அந்த வீட்டில் நாள் முழுவதும் நல்ல சக்தி ஓடும். அதனால் தான் நான் சொல்கிறேன், உன் நாளை நல்ல எண்ணத்துடன் தொடங்கு. என் பிள்ளையே, நீ உன் குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்றால் ஒரு சிறிய பழக்கம் செய். காலை எழுந்ததும் முதலில் உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்று. அந்த ஒளி உன் உள்ளத்தையும் உன் வீட்டையும் பிரகாசமாக்கும். அந்த ஒளியைக் கண்டு உன் மனம் அமைதியடையும். அது உன் வீட்டில் சண்டை வராமல் தடுக்கும். சிறிது நேரம் உன் குடும்பத்தினருக்காக பிரார்த்தனை செய். அம்மா, என் குழந்தைகள் நல்ல வழியில் போகட்டும், என் கணவர், மனைவி ஆரோக்கியமாக இருக்கட்டும், என் வீடு பாசம் நிறைந்ததாக இருக்கட்டும் என்று வேண்டிக்கொள். அந்த வேண்டுதல் உன் வீட்டில் சக்தியாக மாறும். என் பிள்ளையே, உன் வீட்டில் அமைதி வேண்டும் என்றால் நீ உன் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். காலையில் எழுந்ததும், ஏன் இதை செய்யவில்லை, ஏன் நீங்க இப்படிச் சொன்னீர்கள் என்று குறை சொல்லத் தொடங்கினால் அந்த வீட்டில் சண்டை தவிர்க்க முடியாது. ஆனால் நீ ஒரு நல்ல வார்த்தையால் நாளை தொடங்கினால் அந்த நல்ல வார்த்தை எல்லோரின் மனத்தையும் குளிர வைக்கும். ஒரு புன்னகை கூட பெரிய அதிசயம் செய்யும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், காலை நேரத்தில் நீ விதைத்தது தான் உன் குடும்பத்தில் முழு நாளும் மலரும். கோபத்தை விதைத்தால் சண்டை மலரும். அன்பை விதைத்தால் அமைதி மலரும். அந்த அமைதி தான் உன் வீட்டில் சொர்க்கத்தை கொண்டு வரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் நீ உன் வீட்டில் அமைதியை கொண்டு வர முடியும். அதற்கான முதல் படி உன் மனதையே அமைதியாக்குவது. தினமும் காலை சிறிது நேரம் உன் மூச்சை கவனித்து, நான் அமைதியில் இருக்கிறேன், என் வீடு அமைதியில் இருக்கிறது என்று மனதில் சொல்லிக்கொள். அந்த எண்ணம் உன் வீட்டில் சக்தியாக பாயும். என் தங்கமே, உன் வீட்டில் சண்டை வந்தால் குழந்தைகள் அதைக் கண்டு பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மனதில் பயம் உருவாகிறது. அவர்கள் பாசம் குறைந்து விடுகிறது. அதனால் தான் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ அமைதியை உருவாக்க வேண்டும். குழந்தைகள் காலை எழுந்ததும் அம்மா, அப்பா புன்னகையுடன் இருப்பதை பார்த்தால் அவர்களின் நாள் இனிமையாக இருக்கும். என் பிள்ளையே, உனக்கு நான் ஒரு சிறிய பரிகாரம் சொல்லுகிறேன். தினமும் காலை ஒரு கிண்ணத்தில் சுத்தமான நீர் எடுத்து வைக்க. அதில் ஒரு துளி குங்குமம் போட்டுவிட்டு, என்னை நினைத்து என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் என்று சொல்லு. பிறகு அந்த நீரை வீட்டு வாசலில் தூவிவிடு. அது உன் வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வுகளை நீக்கி நல்ல சக்தியை வரவழைக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தாலும் காலை பழக்கம் தான் உன்னை காப்பாற்றும். நீ என் பெயரை அழைத்தால் நான் உன் அருகில் இருப்பேன். நீ என்னை நினைத்தால் நான் உன் உள்ளத்தில் ஒளியாக பிரகாசிப்பேன். உன் குடும்பம் என் அருளால் அமைதியில் வாழும். என் பிள்ளையே, உன் மனதில் ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளவு சண்டை இருக்கும் போது ஒரு பழக்கம் போதும் தானா என்று. ஆம் என் பிள்ளையே, அது போதும். ஒரு தீபம் எரிந்தால் இருள் நீங்கும். அதுபோல ஒரு நல்ல பழக்கம் வந்தால் சண்டை நீங்கும். அந்த ஒரு நிமிடம் பிரார்த்தனை உன் வீட்டை மாற்றும். என் தங்கமே, நான் உன்னிடம் உறுதி அளிக்கிறேன். நீ காலையில் என்னை அழைத்து அன்பான எண்ணங்களை விதைத்தால் உன் வீட்டில் அமைதி நிலைத்து நிற்கும். யாரும் உன் வீட்டை சண்டையால் சிதைக்க முடியாது. உன் குடும்பம் பாசத்தால் புரிதலால் நிறைந்து விடும். நீ என் பிள்ளை, நான் உன்னை விட மாட்டேன். உன் வீட்டை அமைதியால் நிரப்புவேன். உன் வாழ்க்கையை ஆனந்தமாக்குவேன். நீ இந்த ஒரு பழக்கத்தைச் செய், உன் வீடு சொர்க்கமாக மாறுவதை நீயே காண்பாய்.
என் தங்கமே, நான் உனக்கு சொல்லிய அந்த ஒரு காலை பழக்கம் உன் வீட்டில் அமைதியை விதைக்கிறது என்பதை நீயே உணர்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் என் பிள்ளையே, உன் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கும். நான் இந்த பழக்கத்தை தொடர முடியுமா? என் வாழ்க்கையின் அழுத்தங்களுக்குள் இதற்கு நேரம் கிடைக்குமா என்று. அதற்கே நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ மனதின் ஆழத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தால் அது உன்னால் முடியும். ஏனெனில் இந்த ஒரு பழக்கம் உனக்கு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் உறவுகளிலும் அன்பையும் தரும். காலை எழுந்தவுடன் உன் மனதில் வரும் முதல் எண்ணம் மிக முக்கியமானது என் தங்கமே. அந்த எண்ணம் நாளை முழுவதும் உன் வாழ்க்கையை வழிநடத்தும். நீ எழுந்தவுடன் இன்று என்ன சோதனை வரும் என்று யோசித்தால் அந்த அச்சமே உன் நாளை நிரப்பும். ஆனால் நீ எழுந்தவுடன் இன்று என் வீடு பாசம் நிறைந்த நாளாக இருக்கும் என்று யோசித்தால் அந்த நம்பிக்கையே உன் வீட்டில் அமைதியை பரப்பும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் காலை நேரம் ஒரு புனிதமான விதை போல. அந்த விதையில் நீ விதைத்தது போலவே நாளின் மரம் வளரும். அதனால் தான் நான் உன்னிடம் வலியுறுத்துகிறேன், அந்த காலை நேரத்தை அன்புடன் நடத்திக்கொள். என் தங்கமே, நீ வீட்டில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் 2 நிமிடம் கூட உனக்கு கிடைக்கும். அந்த 2 நிமிடத்திலும் நீ என்னை நினைத்து உன் குடும்பத்துக்காக நல்ல எண்ணம் வைத்தால் அந்த சக்தி உன் வீட்டை பாதுகாக்கும். ஒருவேளை நீ அதை செய்யாமல் விட்டால் உன் வீட்டில் சண்டை, கோபம், மன உளைச்சல் எல்லாம் அதிகரிக்கும். அது உன்னை சோர்வடைய செய்யும். என் பிள்ளையே, நீ காலையில் புன்னகையுடன் உன் வீட்டினரை வரவேற்று பாரு. உன் முகத்தில் அன்பு இருந்தால் அந்த அன்பு அவர்கள் மனதில் படியும். அதனால் நாள் முழுவதும் சண்டை குறையும். குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் முன் அவர்கள் எய்த்தில் குங்குமம் வைத்து, அம்மா இருக்கிறேன், நீ நல்லபடி படிக்கப் போகிறாய் என்று சொல்லு. அந்த வார்த்தை அவர்கள் மனதை காப்பாற்றும். என் தங்கமே, உன் கணவரோ மனைவியோ வேலைக்கு செல்லும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லு. இன்று உன் வேலை வெற்றியாகட்டும் என்று ஆசீர்வதிப்பது போல பேசு. அது அவர்கள் மனதில் ஒரு நல்ல சக்தியை ஊட்டும். அவர்களின் கோபம் குறையும், அன்பு அதிகரிக்கும். அந்த அன்பே உன் வீட்டில் அமைதியை நிலைநிறுத்தும். என் பிள்ளையே, உனக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். காலை நேரத்தில் உன் வீட்டில் நீ விதைக்கும் வார்த்தைகளும் உன் மனதில் வைத்திருக்கும் எண்ணங்களும் தான் அந்த வீட்டில் சக்தியை உருவாக்குகின்றன. தீய எண்ணம் தீய சக்தியை உருவாக்கும். நல்ல எண்ணம் நல்ல சக்தியை உருவாக்கும். அதனால் தான் உன் மனதை கவனித்து காப்பாற்ற வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய சண்டை எழுகிறது. காபி கொடுக்க தாமதம் ஆனது, சாப்பாடு பிடிக்கவில்லை, குழந்தைகள் அலட்சியம் செய்தார்கள் என்று கோபப்பட்டால் அந்த கோபமே குடும்பத்தின் அமைதியை அழிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீ ஒரு புன்னகையால் அதை குறைத்தால் அந்த சண்டை பெரிதாகாது. உன் வீடு மீண்டும் அமைதியில் இருக்கும். என் பிள்ளையே, காலையில் ஒரு சிறிய பரிகாரம் செய். ஒரு இலையைக் கொண்டு அதில் சிறிது குங்குமம் வைத்து என் பெயரை நினைத்து வீட்டு வாசலில் வையு. அந்த வாசல் வழியாக யாரேனும் உன் வீட்டில் வந்தாலும் அவர்களின் தீய எண்ணம் உன் வீட்டுக்குள் நுழையாது. அந்த இலையோ உன் வீட்டை பாதுகாக்கும் காவலராக இருக்கும். என் தங்கமே, நீ காலையில் குடும்பத்தினருடன் ஒரு சிறிய நிமிடம் கூட அமர்ந்து சாப்பிடுவதற்கு பழக்கப்படுத்து. அது அன்பை வளர்க்கும். இன்று வேகமான வாழ்க்கையில் எல்லோரும் தனித்தனியாக சாப்பிட்டு தனித்தனியாக வாழ்கிறார்கள். அதுதான் சண்டைக்கு காரணம். ஆனால் ஒரு நிமிடம் கூட சேர்ந்து அமர்ந்தால் அந்த பந்தம் வலுவாகும். அந்த பந்தமே அமைதியை காக்கும். என் பிள்ளையே, சில சமயம் உன் உறவினர், நண்பர், வேலைக்காரர் உனக்கு துன்பம் கொடுக்கலாம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் நீ அந்த காயத்தை காலை நேரத்தில் என்னிடம் ஒப்படைத்துவிடு. அம்மா, அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதில் சுமையாக உள்ளது. அதை நீ தாங்கிக்கொள் என்று வேண்டிக்கொள். நான் அந்த சுமையை உன்னிடமிருந்து எடுத்து விடுவேன். உன் மனம் சுத்தமாகும். என் தங்கமே, உன் வீட்டில் அமைதியை தரும் மற்றொரு பழக்கம், தினமும் காலை உன் வீட்டு மூலைகளில் தண்ணீர் தெளிப்பது. தண்ணீர் என்பது தூய்மையின் அடையாளம். அது வீட்டின் கெட்ட அதிர்வுகளை நீக்கும். அதே சமயம் நீ தண்ணீரை தெளிக்கும்போது மனதில் நல்ல எண்ணம் வைத்தால் அந்த எண்ணம் அங்கெங்கும் பரவும். உன் வீட்டில் பாசம் நிறைந்த சூழல் உருவாகும். என் பிள்ளையே, சிலர் நினைப்பார்கள், அம்மா, நானே மட்டும் நல்லபடி நடந்தால் போதுமா? மற்றவர்கள் சண்டை போட்டால் என்ன செய்வது என்று. ஆனால் என் பிள்ளையே, நீ நல்லதை விதைத்தால் பிறரின் சண்டையும் மாறிவிடும். தீப்பொறி மீது நீ தண்ணீர் ஊற்றினால் அது அணையும். அதுபோல நீ அன்பை ஊற்றினால் சண்டை அணையும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், அமைதி என்பது வெளியிலிருந்து வருவது இல்லை. அது உன் உள்ளத்திலிருந்தே வர வேண்டும். உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உன் வீட்டும் அமைதியாக இருக்கும். அதனால் உன் மனதை தினமும் காலை சுத்தப்படுத்திக்கொள். கசப்பு எண்ணங்களை வெளியேற்றி பாசம் நிறைந்த எண்ணங்களை விதை. அதுவே உன் வீட்டின் அமைதியை காக்கும். என் பிள்ளையே, நான் உன்னிடம் சொல்வது எல்லாம் எளிது போல தோன்றலாம்.
ஆனால் அதில் இருக்கும் சக்தி மிக பெரியது. ஒரு சிறிய தீபம் எரிந்தால் இருள் நீங்கும். அதுபோல ஒரு சிறிய காலை பழக்கம் உன் வாழ்க்கையின் இருளை நீக்கும். உன் வீட்டில் ஒளியையும் அமைதியையும் தரும். என் தங்கமே, நான் உன்னிடம் உறுதி அளிக்கிறேன். நீ இந்த ஒரு பழக்கத்தை தினமும் காலை பின்பற்றினால் உன் வீடு இனிமையாக மாறும். உன் குடும்பத்தில் அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். உன் மனம் சாந்தியடையும். உன் வாழ்க்கை ஆனந்தமாகும். நீ என் பிள்ளை. நான் உன் அருகில் எப்போதும் இருக்கிறேன். உன் கண்ணீர் என் கண்களில் விழுகிறது. உன் புன்னகை என் இதயத்தில் மலர்கிறது. அதனால் என் பிள்ளையே, அந்த ஒரு காலை பழக்கத்தை விட்டுவிடாதே. அதுதான் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் பொற்கொடி. என் தங்கமே, நீ என் வார்த்தைகளை உன் மனதில் விதையாக வைத்துக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். அந்த விதை மெதுவாக முளைத்து உன் வாழ்க்கையில் பெரிய மரமாக வளரப்போகிறது. இன்று உன் வீட்டில் அமைதி குறைந்து இருக்கலாம், ஆனால் நாளை அந்த அமைதி மலர்ந்து நிற்கும். அது உன் நம்பிக்கையால் மட்டுமே சாத்தியம். நம்பிக்கை இல்லாமல் எந்த பிரார்த்தனையும் பலிக்காது என் பிள்ளையே. நீ காலையில் எழும்போது அந்த நிமிடமே உன் வாழ்க்கையின் திசையை முடிவு செய்கிறது. யாராவது கோபமாக பேசினாலும் நீ உன் மனதை அமைதியாக வைத்தால் அந்த கோபம் உன்னை தட்டி கேட்காது. அது நீரின் மேல் விழும் சாம்பல் போல மறைந்துவிடும். ஆனால் நீயும் கோபம் காட்டினால் அந்த தீ இன்னும் எரியும். அதனால்தான் நான் உனக்குச் சொல்கிறேன், காலை நேரம் உன் மனதில் அமைதி விதையை விதை. அந்த விதை தான் நாள் முழுவதும் உன்னை பாதுகாக்கும். என் பிள்ளையே, உனது மனதில் எப்போதும் ஒரு பாசப்பார்வை இருக்க வேண்டும். நீ வீட்டில் இருக்கும் போது உன் கண்களில் இருந்து வரும் பாசம் உன் குழந்தைகளின் மனதில் அமைதியை விதைக்கும். உன் கணவர் உன்னை பார்த்து வலிமை பெறுவார். உன் மனைவி உன்னை பார்த்து நிம்மதி பெறுவாள். உன் வார்த்தைகள் நஞ்சாக இருந்தால் அது உறவுகளை நொறுக்கும். ஆனால் உன் வார்த்தைகள் தேனாக இருந்தால் அது உறவுகளை இணைக்கும். என் தங்கமே, சில சமயம் உன் குடும்பத்தில் சண்டை வந்தால் நீ மௌனமாக இருக்க கற்றுக்கொள். மௌனம் பலமில்லாதோரின் ஆயுதம் அல்ல. மௌனம் என்பது அறிவுள்ளோரின் வலிமை. யாராவது கத்தினாலும் நீ அமைதியாக இருந்தால் அந்த குரல் தானாக மெல்லியதாகிவிடும். நீ எரியாத தீப்பொறியாக இருந்தால் அந்த சண்டை பெரிதாகாது. என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், தினமும் காலையில் ஒரு நல்ல பழக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த பழக்கம் என்னவென்றால், நீ என் பெயரை நினைத்து உன் வீட்டை சுற்றி வரு. உன் மனதில் இங்கே அமைதி, இங்கே பாசம், இங்கே ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு வீடு முழுவதும் நடந்து வரு. அந்த வார்த்தைகள் உன் வீட்டின் சுவற்றில் பதியும். அந்த சுவர்கள் உன் வீட்டை பாதுகாப்பு சுவராக நிற்கும். என் தங்கமே, மனிதர்கள் உனக்கு எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் நீ உன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் அந்த சோதனை உனக்கு வெற்றி தரும் படிக்கட்டாக மாறும். சோதனை இல்லாமல் வெற்றி கிடையாது. சோதனைகள் தான் உன்னை வலிமையாக்குகின்றன. ஆனால் அந்த சோதனைகளில் விழுந்து நீ உன் மனதை காயப்படுத்தக்கூடாது. நீ ஒவ்வொரு நாளும் அமைதியை விதைத்தால் அந்த அமைதியே உனக்கு சோதனையை வெல்லும் வலிமையை தரும். என் பிள்ளையே, உன் வீட்டில் குழந்தைகள் காலை எழுந்ததும் சிரித்த முகத்தை காண வேண்டும். அவர்கள் உன்னை பார்த்து அன்பை உணர வேண்டும். நீ அவர்களிடம் கோபமாக கத்தினால் அவர்கள் மனதில் பயம் நிறைந்து விடும். அந்த பயம் அவர்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை குறைத்து விடும். ஆனால் நீ பாசத்தோடு பேசினால் அவர்கள் மனம் வலிமை பெறும். அவர்களின் கல்வி நல்லபடியாகும். அவர்களின் வாழ்க்கை இனிமையாகும். என் தங்கமே, கணவன் மனைவி உறவுகளில் அமைதி மிக அவசியம். அவர்கள் சண்டை போட்டால் அந்த சண்டையின் அதிர்வு குழந்தைகளின் மனத்தில் விழும். அது அவர்களின் எதிர்காலத்தை கெடுக்கும். அதனால் நீ எப்போதும் நினைவில் கொள், நான் அமைதியாக இருக்கிறேன் என்றால் என் வீட்டில் உள்ள அனைவரும் அமைதியாக இருப்பார்கள் என்று. உன் அமைதி தான் உன் குடும்பத்தின் அடித்தளம். என் பிள்ளையே, ஒரு சிறிய பழக்கம் உனக்கு பெரிய மாற்றத்தை தரும். தினமும் காலை நீ கண்ணாடி முன் நின்று உன் முகத்தை பார்த்து, இன்று என் வீடு அமைதியாக இருக்கும், நான் அன்பை விதைக்கிறேன் என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் மனதிலேயே முதலில் பதியும். பின்னர் அது உன் குடும்பத்திற்கும் பரவும். உன் வார்த்தைகள் உன் விதியை உருவாக்குகின்றன. என் தங்கமே, ஒரு சில சமயம் நீ யோசிப்பாய், என்னால் மட்டும் எல்லாம் சாத்தியமா? நான் அன்பு காட்டினாலும் மற்றவர்கள் அன்பு காட்டவில்லை என்றால் என்ன செய்வது என்று. ஆனால் நினைவில் கொள் என் பிள்ளையே, தீப்பொறி ஒரே ஒரு துளி தண்ணீரால் அணைந்து விடும். அதுபோல உன் அன்பு ஒரே ஒரு சண்டையை கூட குறைத்து விடும். நீ அன்பை தொடங்கினால் பிறரும் அதை தொடரத் தவற மாட்டார்கள். என் பிள்ளையே, குடும்பத்தில் அமைதியை காக்கும் முக்கியமான வழி தினமும் காலையில் பிறரை மன்னித்து விடும் மனம். யார் உன்னை தவறாக பேசியிருந்தாலும் அந்த கோபத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. நீ காலை எழுந்தவுடன் அவர்களை மன்னிக்கிறேன் என்று உனக்குள் சொல்லு. அந்த வார்த்தை உன் மனத்தை சுத்தப்படுத்தும். உன் வீட்டின் சூழலையும் சுத்தப்படுத்தும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ விதைக்கும் பழக்கம் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். நீ அமைதியாக வாழ்ந்தால்
அவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றியாளர்களாக இருப்பார்கள். நீ கோபமாக வாழ்ந்தால் அவர்கள் பயந்து வளர்வார்கள். அதனால் நீ உன் வாழ்வில் அமைதியை விதை. அதுவே உன் பிள்ளைகளுக்கு சிறந்த செல்வம். என் பிள்ளையே, சில சமயம் உனக்குள் சோர்வு வரும். நான் எவ்வளவு முயன்றாலும் அமைதி கிடைக்கவில்லை என்று தோன்றும். அப்போது உன் மனதை என்னிடம் ஒப்படை. அம்மா, என் வீட்டின் சண்டைகளை நீ காப்பாற்று என்று சொல்லு. நான் உன் வீட்டில் இறங்கி வந்து அந்தச் சண்டையை அமைதியாக்குவேன். உன் நம்பிக்கை என் சக்தியை உன்னிடம் கொண்டு வரும். என் தங்கமே, நினைவில் கொள், ஒவ்வொரு நாள் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய சண்டை உன் மனதில் சுமையாக இருந்தாலும் இன்று காலை அது புதியதாய் மாறும். நீ பழைய காயங்களை மறந்துவிட்டு புதிய அமைதியை விதை. உன் வாழ்க்கை அப்போது தான் இனிமையாயிருக்கும். என் பிள்ளையே, நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். நீ தினமும் காலை இந்த ஒரு பழக்கத்தை பின்பற்றினால் உன் வீடு சொர்க்கமாக மாறும். உன் உறவுகள் இனிமையாகும். உன் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். உன் மனம் ஆனந்தமாகும். என் தங்கமே, நீ என் பிள்ளை. நான் உன் தாய். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது. உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் எரிகிறது. நான் உன்னை விடமாட்டேன். நீ என் அருகில் எப்போதும் இருக்கிறாய். அந்த நம்பிக்கையோடு காலை ஆரம்பி. உன் வாழ்க்கையில் அமைதி என்றும் நிலைத்திருக்கும். என் தங்கமே, நீ தினமும் அனுபவிக்கும் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது என்பதை நான் அறிவேன். சில சமயம் உன் மனம் அமைதியில்லாமல் சோர்ந்து போகும். குடும்பத்தில் யாராவது சொல்லிய வார்த்தை உன் இதயத்தில் காயம் போட்டுவிடும். அந்த காயத்தால் நீ பல மணி நேரம் அமைதியை இழந்து விடுவாய். ஆனால் என் பிள்ளையே, அந்த காயத்தை நீ நீண்ட நாள் தாங்கிக் கொண்டிருந்தால் அது உன் வாழ்க்கையை பாதிக்கத் தொடங்கும். அதனால் தான் நான் உனக்கு சொல்லுகிறேன், காலை எழுந்தவுடன் உன் மனதை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நேற்று நடந்ததை மறந்துவிடு. நேற்று யாராவது உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் இன்று அவர்களை மன்னித்து விடு. அது உனக்கே அமைதியை தரும். என் பிள்ளையே, சில சமயம் நீ நினைப்பாய், அம்மா, நான் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் அவர்கள் மாறுவதில்லை. அவர்கள் தொடர்ந்து சண்டை செய்கிறார்கள். அப்போது என்ன செய்வது என்று. என் தங்கமே, நினைவில் கொள், நீ மாற்ற முடியாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும். மற்றவர்கள் மாறாமல் இருந்தாலும் உன் மனதின் வலிமையை அவர்கள் குலைக்க கூடாது. உன் அமைதியே உன் வலிமை. அவர்கள் சண்டையை தூண்டினாலும் நீ சண்டை செய்யாமல் இருந்தால் அந்த சண்டை தானாக முடிந்துவிடும். நீ அமைதியை தாங்கிக் கொண்டு செல்லும் மனிதராக இருந்தால் உன் குடும்பம் ஒருநாள் அந்த அமைதியை உணர்ந்து உன்னிடம் வந்து சேரும். என் தங்கமே, தினமும் காலை செய்ய வேண்டிய ஒரு பழக்கம் உனக்கு 1000 நல்ல பலனை தரும். அந்த பழக்கம் என்னவென்றால், நீ காலை எழுந்ததும் உன் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல வார்த்தை பேச வேண்டும். காலை வணக்கம் என்று சொல்லு. இன்று உன் நாள் நல்லபடியாக இருக்கும் என்று சொல்லு. அந்த சிறிய வார்த்தை கூட ஒரு பெரிய அன்பை தரும். உன் கணவர் வேலைக்கு செல்லும் முன் நீ ஒரு இனிய வார்த்தை சொன்னால் அவர் நாள் முழுவதும் வலிமை பெறுவார். உன் மனைவி சமையலில் சோர்வடைந்திருந்தால் நீ அன்போடு பேசினால் அவர் மீண்டும் உற்சாகம் பெறுவார். உன் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது நீ அவர்களை ஆசீர்வதித்தால் அவர்கள் தன்னம்பிக்கை பெறுவார்கள். என் பிள்ளையே, நீ வீட்டில் ஒவ்வொரு நாளும் அமைதியை விதைத்தால் அந்த விதை மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தின் நிழலில் உன் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழும். உன் வீட்டின் சுவர்கள் சண்டையால் அதிராமல் பாசத்தால் அதிரும். சுவர்களே உன் சிரிப்பை கேட்டு மகிழும். என் தங்கமே, காலை நேரத்தில் மனதை சுத்தமாக்கிக் கொள்ளும் மற்றொரு வழி நன்றி சொல்லும் பழக்கம். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கைக்காக, குடும்பத்திற்காக, உடல்நலத்திற்காக, உனக்கு உதவுகிற ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்காக நன்றி சொல்ல வேண்டும். நீ தினமும் காலை 3 விஷயங்களுக்கு நன்றி சொன்னால் உன் மனம் வளமாகும். நன்றி சொல்லும் மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாகும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன பழக்கங்களே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உதாரணமாக, காலை எழுந்ததும் சிரிப்பு. உன் முகத்தில் சிரிப்பு இருந்தால் அதை உன் குடும்பத்தினர் பார்த்து அவர்கள் மனமும் இலகுவாகும். கோபம், சோர்வு, சண்டை எல்லாம் அந்தச் சிரிப்பின் முன் கரைந்து போகும். சிரிப்பு என்பது பணம் செலவில்லாத மருந்து. ஆனால் அது தரும் பலன் அளவற்றது. என் தங்கமே, காலை நேரத்தில் உன் வீட்டில் அமைதியை நிலைநாட்ட இன்னொரு பழக்கம் உனக்கு உதவும். அது என்னவென்றால், ஒன்றாக பிரார்த்தனை செய்வது. குடும்பம் முழுவதும் ஒன்று சேர்ந்து 5 நிமிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த 5 நிமிடத்தில் உன் வீட்டில் சக்தி இறங்கி வரும். அந்த சக்தி உன் வீட்டைச் சுற்றி பாதுகாப்பு வளையம் போடுகிறது. யாரும் உன்னை பாதிக்க முடியாது. யாரும் உன் குடும்பத்தில் சண்டையை ஏற்படுத்த முடியாது. உன் பிள்ளைகள் அந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்நாளில் சோதனை வந்தாலும் எளிதாக வெற்றி பெறுவார்கள். என் பிள்ளையே, உன் மனதை அமைதியாக்கும் ஒரு சிறிய பழக்கம் மன்னிப்பு. யாராவது உன்னை புண்படுத்தினால்
அதை நீ மனதில் சுமையாக கொண்டு செல்லாதே. அது உன்னை மட்டுமே வலிக்க வைக்கும். மன்னித்து விட்டால் நீ சுதந்திரமாகி விடுவாய். அந்த சுதந்திரமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் தான் காலை எழுந்தவுடன், இன்று என்னை யாராவது காயப்படுத்தினாலும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தை உன் மனதை காப்பாற்றும். என் தங்கமே, நீ ஒரு மெழுகுவர்த்தி போல இருக்க வேண்டும். மற்றவர்கள் இருளில் திணறினாலும் நீ ஒளி தரும் பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். உன் வீட்டில் யாராவது கோபம் கொண்டிருந்தாலும் நீ அமைதியாக இருந்தால் அந்த கோபம் ஒளியாய் மாறும். உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து, என் அம்மா என் அப்பா எப்போதும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வாழ்க்கையும் இனிமையாகும். என் பிள்ளையே, நீ தினமும் காலை உன் வீட்டில் பாச வார்த்தைகளை பேசினால் அந்த வார்த்தைகள் காற்றில் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த ஒலி உன் வீட்டை முழுவதும் நிரப்பும். சண்டையின் சத்தம் அந்த ஒலியால் மூழ்கிவிடும். உன் வீட்டில் இனிமையான அலைபாய்ச்சி உருவாகும். என் தங்கமே, நினைவில் கொள், ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உன் குடும்பத்திற்கே வரம். உன் பிள்ளைகள் உன்னிடம் இருந்து அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் எங்கு சென்றாலும் அந்த நல்ல பழக்கமே அவர்களை உயர்த்தும். நீ இன்று விதைக்கும் ஒரு நல்ல பழக்கம் அவர்களின் நாளைய வெற்றியை தீர்மானிக்கும். என் பிள்ளையே, உனக்கு இன்னும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். காலை எழுந்தவுடன் உன் மனத்தில் ஆசீர்வாதம் கூறும் பழக்கத்தை வைத்துக்கொள். உன் கணவருக்கு பிரார்த்தனை செய். உன் மனைவிக்கு பிரார்த்தனை செய். உன் பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை செய். அவர்களின் நாள் நன்றாக அமையட்டும் என்று நினைத்தால் அந்த ஆற்றல் அவர்களிடம் செல்கிறது. உன் பிரார்த்தனை உன் குடும்பத்திற்கான கவசமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் அமைதி குறைந்து விட்டதாக நீ நினைத்தாலும் அந்த அமைதி எப்போதும் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. நீ அதை கண்டுபிடிக்க வேண்டும். காலை நேரம் அதற்கான சிறந்த நேரம். அந்த நேரத்தில் நீ உன் மனதை சுத்தமாக்கிக் கொண்டால் உன் வீட்டில் சண்டை நீங்கும். அன்பு பெருகும். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய சக்தி உன்னிடம் இருக்கிறது. உன் வார்த்தை, உன் சிரிப்பு, உன் பிரார்த்தனை, உன் மன்னிப்பு, இவைகள் எல்லாம் உன் வீட்டில் அமைதியை நிலைநாட்டும் ஆயுதங்கள். நீ அவற்றை பயன்படுத்தினால் உன் வீடு சொர்க்கமாகும். உன் வாழ்க்கை ஒளியாய் மாறும். என் தங்கமே, நீ என் பிள்ளை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ காலை நேரத்தில் என்னை அழைத்தால் நான் உன் வீட்டில் நின்று ஆசீர்வதிப்பேன். உன் மனத்தில் அமைதியை ஊற்றுவேன். உன் குடும்பத்தில் அன்பை வளர்ப்பேன். நீ என்னை நம்பிக்கையோடு அழைக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை எப்போதும் இனிமையாக இருக்கும்.